அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தற்போது ஆபரேஷன் சிந்தூர் நேற்று வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில தற்போது அமைச்சர் கிரண் ரிஜிஜு இப்படி தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் முடிந்து விட்டதாக அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில பாகிஸ்தான் தன்னுடைய வேலையை காட்டிக் கொண்டிருப்பதால் இந்த ஆபரேஷன் இன்னும் முடியவில்லை, தொடர்கிறது என பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகாக இப்படி அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வமாக போர் இல்லை என்றாலும் கூட ஒரு போர் பதற்ற சூழல் நிலவுகிறது. மாறி மாறி கையெறி குண்டுகள், அதே போல ஒரு சிறு ராக்கெட் லான்ச்சர் போல, அதே போல பலவிதமான சிறு வகை ஏவுகணைகள் போன்றவை எல்லாம் மாறி மாறி அனுப்பப்படுகின்றது. இந்தியா சார்பில் ஆளில்லா விமானங்கள் மூலமாக தீவிரவாதிகளை கண்டறிந்து அவர்களை தாக்கக்கூடிய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜெய்ஷ்-இ முகமது உள்ளிட்ட பல அமைப்புகள், அவர்களுடைய தலைமையிடங்கள், அவர்கள் பயிற்சி கொடுக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள், இது போன்ற இடங்களை ஏற்கனவே மத்திய அரசு ராணுவ படையினர் தயார் செய்து அந்த பட்டியலை வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவற்றின் மீது இந்த குண்டுமழை பொழிவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த தொடர் தாக்குதல் இன்னும் நீடிக்கும் என்றுதான் தெரிகிறது. நேற்றோடு இது முழுதாக முடிந்து விட்டது என அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலேதான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இது வெறும் ஆபரேஷனாக இருக்குமா? அதாவது நம்மீது தாக்கப்படும் குண்டுகளை தடுப்பது, அவர்கள் நாட்டில் வசிக்கக்கூடிய எல்லையோரங்களில் பதுங்கி இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை, தீவிரவாதி முகாம்களை, பயிற்சி கூடங்களை அழித்தொழிப்பது, இதனோடு மட்டும் நிற்கப் போகிறதா, அல்லது முழுமையாக இது ஒரு போராக மாறப்போகிறதா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கின்றது. ஆனால் இதுவரை இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகளோ அமைச்சர்களோ இது தொடர்புடைய முக்கியஸ்தர்கள் யாருமே போர் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. தொடர்ந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியாகவும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒடுக்கக்கூடிய முயற்சியாகவும் தான் இதனை இந்திய அரசு மேற்கொண்டு வருகின்றது. அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் அனைவரும் உங்களுக்கு துணை நிற்போம், தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று அனைத்து கட்சியினரும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆபரேஷன் இன்னும் தொடர்கிறது. பாகிஸ்தானில் பதுங்கி இருக்கக்கூடிய நம்முடைய தாய்நாட்டிற்கு தொடர்ந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதிகளை வேட்டையாடக்கூடிய பணி தொடரும் என்று மத்திய அமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.